Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல VoWiFi பத்தி பார்க்க போறோம். So VoWiFi அப்படினா வந்து வாய்ஸ் ஓவர் வைஃபை. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா VoLTE வந்தது. அது வந்து வாய்ஸ் ஓவர் LTE 4G கனெக்ஷன். மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி நீங்க வந்து கால்ஸ் வந்து பேசலாம். So கால்ஸ் வந்து கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். Plus இப்போ வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா Airtel plus Jio ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா VoWiFi அப்படிங்கற காலிங் கனெக்டிவிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. VoWiFi னா வாய்ஸ் ஓவர் வைஃபை. So Wi-Fi based வந்து காலிங் வந்து பண்ண முடியும். In case வந்து உங்களுக்கு வந்து மொபைல் நெட்வொர்க் இல்ல அப்படின்ற சிச்சுவேஷன்ல கூட நீங்க வந்து VoWiFi காலிங் மூலமா வந்து கால் வந்து கண்டினியூஸா பேசலாம். ப்ளஸ் ரெண்டுத்துக்குமே கால் குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா அதோட கம்பேர் பண்ணும்போது ப்ளஸ் ஒன் ஸ்டெப் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ப்ளஸ் கால் வந்து டிஸ்கனெக்டே ஆகாது, உங்களுக்கு கண்டினியூஸா வந்து கால் பேசலாம். ப்ளஸ் கால் வந்து ஆல் ஓவர் இந்தியா ப்ளஸ் இன்டர்நேஷனல் கால்ஸ் எல்லாமே பேசலாம். நீங்க வந்து கால் வந்து பண்ணவும் முடியும், ரிசீவும் பண்ண முடியும். ப்ளஸ் கால்ஸ் மட்டும் இல்லாம SMS MMS இதுவும் வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்காக வந்து ஆப்போசிட் எண்ட்ல வந்து அவங்களுக்கும் வந்து VoWiFi காலிங் ஃபீச்சர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு எண்ட்ல இருந்தாவே போதும். ஸோ இன்டர்நெட் மூலியமாவே வந்து கால்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த VoWiFi ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் இது ரெண்டுமே வந்து சப்போர்ட் ஆகணும். இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்னாலும் இந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ண முடியாது. ஸோ இந்த VoWiFiக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கணும். ஸோ ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் மூலிமா நீங்கள் வைஃபைல கனெக்ட் ஆனீங்க மட்டும்தான் உங்களால் வந்து இந்த VoWiFi காலிங் ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ வைஃபை வந்து மேக்ஸிமம் நிறைய பேர்கிட்ட இருக்காது. ப்ளஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் மற்ற மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கூட ஸோ அந்த மெத்தடில் யூஸ் பண்ணி கூட வந்து VoWiFi வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அதுவும் இல்லாமல் ப்ளஸ் அந்த மொபைல் வந்து உங்களுக்கு வந்து அந்த VoWiFi காலிங் ஃபீச்சர் சப்போர்ட் ஆகணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல்ஸில் வந்து அந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் எனேபிளில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு சிம் அண்ட் நெட்வொர்க் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்கள் சிம் கார்டு ஏர்டெலோ இல்லை ஜியோவோ என்ன சிம் கார்டோ அந்த சிம் கார்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிலேட்டட் ஆப்ஷன் இருக்கும். இன்கேஸ் வந்து VoWiFi காலிங் இல்லை வைஃபை காலிங் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரிலேட்டட் ஆப்ஷன் இருந்தால் அதை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் வந்து நீங்கள் 4G அந்த VoLTE வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்கேஸ் வந்து VoWiFi கனெக்டிவிட்டி இல்லைன்னா உங்களுக்கு 4Gயில் கனெக்ட் ஆகும். இன்கேஸ் வந்து VoWiFi சப்போர்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வைஃபை மூலிமா வந்து கால் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் ரெண்டு சிம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ எந்த சிம்மில் வைஃபை காலிங் வந்து சப்போர்ட் இருக்குமோ அந்த சிம் மூலிமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து உங்கள் மொபைலில் வந்து இந்த செட்டிங் ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஆஃப்டர் தட் வந்து நீங்கள் ஜியோ இல்லை ஏர்டெல் சிம் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் இருந்ததுன்னா நீங்கள் எனேபிள் பண்ண உடனே ப்ளஸ் வைஃபைல கனெக்ட் ஆகிட்டதுக்கப்புறமா உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் வைஃபை ஐக்கான் ப்ளஸ் கால் ஐக்கானோட சேர்ந்தாப்புல ஒரு சிம்பிள் வரும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு வைஃபை காலிங் சப்போர்ட் வந்து இருக்குன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணிக்கலாம், VoWiFi மூலிமா வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த ஆப்ஷன்ஸ் உங்கள் டிவைசஸில் இல்லைனா ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. அப்படி அப்டேட் பண்ணிட்டதுக்கப்புறமும் இல்லைனா இந்த அப்டேட் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இன்னும் வந்திருக்காது. ப்ளஸ் வேணும்னா வந்து நீங்கள் உங்களோட இன்கேஸ் ஏர்டெல் வந்து ஏர்டெல் வெப்சைட்ஸில் போயிட்டு இல்லை ஜியோனா ஜியோ வெப்சைட்ஸில் போய்ட்டு அங்கே போனால் சப்போர்ட்டட் மொபைல்ஸ்னு இருக்கும். அதில் போய்ட்டு உங்கள் மொபைல் மாடல் வந்து இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இருந்ததுன்ற பட்சத்தில் இருந்ததுன்னா அப்டேட்லாம் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் காட்டும். இல்லை அப்டேட் வரலன்னா அந்த மேனுஃபேக்சரர் வந்து அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இந்த வைஃபை காலிங்காக நீங்கள் அடிஷ்னலாக எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல. ப்ளஸ் அதே மாதிரி ஸோ இன்டர்நெட் மூலிமா தான் நம்மளுக்கு கால் கனெக்ட் ஆகுது. அதனால் சிம் கார்டு தேவை இல்லையான்னு பார்த்தோன்னா சிம் கார்டும் தேவை. ஆஸ் யூஷுவல் என்ன சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம் கார்டு இருக்கணும். ப்ளஸ் பிளான் வந்து ஆஸ் யூஷுவல் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வைஃபை காலிங் சப்போர்ட் ஆகும். இதனால் இப்போ நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய யூசேஜஸ்லாம் ஒன்றும் கிடையாது. கால்ஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும், டிஸ்கனெக்ட் ஆகாமல் நீங்கள் மொபைல் நெட்வொர்க்கே இன்கேஸ் ஒரு சில சுச்சுவேஷனில் வந்து மொபைல் நெட்வொர்க் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேஸ்மெண்ட் பார்க்கிங்லாம் போனீங்கன்னா வந்து நெட்வொர்க்கே கிடைக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து நம்ம இந்த VoWiFi காலிங் மூலிமா வந்து கால்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி இதில் இருக்கிற இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை கனெக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த VoWiFi காலிங் வந்து ஃபீச்சர் வந்து சப்போர்ட் ஆகும். மேக்ஸிமம் இப்போ எல்லாருக்கிட்டையுமே ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனி டைம் வந்து ஹாட்ஸ்பாட் வந்து எனேபிள் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இந்த ஃபீச்சர் வந்து ஒன்ஸ் வந்து எப்போ மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி இந்த VoWiFi காலிங் ஃபீச்சர் எனேபிள் பண்ண முடியுமோ அப்போ தான் இந்த ஃபீச்சர் வந்து இன்னும் நல்லா நிறைய பேரால் யூஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் வந்து உங்களால் வந்து எங்கெல்லாம் உங்களால் வைஃபை கனெக்டிவிட்டி வந்து யூஸ் பண்ண முடியுதோ அப்போ மட்டும் தான் வந்து உங்களால் வந்து VoWiFi மூலிமா வந்து கால் வந்து பேச முடியும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.